ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லிக்கு தொட்டுக்க கொத்தமல்லி சட்னி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு தேவையானது கொத்தமல்லி, தேங்காய், உளுந்து, பச்சை மிளகாய் 2, புளி கொஞ்சமாக, அப்புறம் ஆயில். கொத்தமல்லி இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வருவோம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லியை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுப்பில் குட்டியாக பேன் வச்சு அதில் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்ட பிறகு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உளுந்து காமிச்சல, இந்த உளுந்தை எண்ணெயில் நல்லா வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் வதக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. உளுந்து காமிச்சல, அப்போவே நம்ம சும்மா 1 டீஸ்பூன் போட்டால் போதும். பாருங்கள், உளுந்து போட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட போகிறோம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புளியும் போட்டாச்சு. இது கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு அடுத்தது நம்ம தேங்காய் போட போகிறோம். கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் கட் பண்ண தேங்காய் இதை ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வர போகிறோம். பாருங்கள், வதங்கியாச்சு. நெக்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வர போகிறோம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ அரைச்சிட்டு வரலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இட்லிக்கு தொட்டு சாப்பிடுவோமா? வாங்க பார்ப்போம். பாருங்கள், ஆவி பறக்க இட்லிக்கு இந்த கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.